செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 9ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திர பகவான் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி. குடும்ப பாவகத்தில் வாக்குஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் 5ஆம் இடத்தில் குரு பகவான், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 9வது வீடு கேத்து பகவான் பாக்கியஸ்தானத்தில். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வேலை தொடர்பான விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஆவணம் தொடர்பான செயல்களில் கவனம் தேவை. டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்களை மிக தெளிவாக படித்து பார்த்து கையெழுத்திடுங்கள். உத்தியோகத்தில் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் சக நபர்களிடத்தில் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் வரலாம், வீண் பிரச்சனைகள் எழும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவி கிடைக்க ஒரு சில நல்ல புரிதல்கள் ஏற்படும். மற்றவர்களிடத்திலும் சரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களை செய்யுங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். மறதி சம்பந்தமான பிரச்சனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆர்வங்கள் நிறைந்திருக்கும். வேலை வாய்ப்புகளில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தோடு இயற்கையினுடைய அறவழியில் சென்றால் நல்லது நடக்கும். எதையும் நேர்மையாக நியாயமாக சிந்தித்து செய்யுங்கள்.